அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தடும் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நமது சேனலில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட கணிப்புகள் வந்து தினம் தினம் வந்து வீடியோ அப்லோட் ஆகிட்ருக்கும். இன்றைக்கி ஒரு சில காரணங்களுக்காக என்னோடய பர்சனல் காரணங்களுக்காக வீடியோ வந்து மதியமே அப்லோட் பண்ண வேண்டி இருந்தது. கொஞ்சம் லேட் ஆனதுக்காக அனைவருக்கும் சாரிங்கிற விஷயத்த நான் தெரிவிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் யோசிக்கலாம். என்ன இது ஜனவரி மாதத்துக்கான மந்த்லி சார்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதில் கலர் வைஸ் மார்க் பண்ணி போட்டிருக்கீங்களே ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். இதை வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு தான். இது நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் தினம் தினம் வந்து நீங்கள் 100% வந்து நீங்கள் ஒரு வின்னிங் எடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதை நீங்கள் உற்று நோக்கி எந்த அளவுக்கு அதை கவனித்து நீங்கள் கரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இழந்த பணங்களை வந்து ஓரளவுக்காவது நம்மளால் அதை ஈட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்கும். இதுவரை எந்த ஒரு சேனலுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பாங்களா அப்படின்ட்டு தெரியாது. பட் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்னை எடுத்திருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜனவரி மாதத்திற்கான 2024 1லிருந்து 25 தேதி வரையில் நடந்திருக்கக்கூடிய தினம் நடந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு. சரிங்களா? இப்போ நமக்கு தேவைப்பட வேண்டியது இந்த 3 ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் தான் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? 3 ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்களும் 4 ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 டிஜிட் நம்பரும் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் சார்ட்டில் என்ன மாதிரியான கணிப்பு இருக்குது, என்ன மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்கலாம், எந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணோன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தால் எப்படி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சார்ட்டையே நீங்கள் டிஃப்ரென்ஸாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்னோடய பேட்டர்ன் பிரகாரம் நான் எடுத்திருக்கக்கூடிய க்ளூ நம்பர். ஓகேங்களா? இது நான் எடுத்திருக்கக்கூடிய க்ளூ நம்பர். என்ன க்ளூ நம்பர் அப்படின்னு சொன்னால் என்னோடய பேட்டர்ன் பிரகாரம் நான் எடுத்த க்ளூ வந்து பேட்டர்ன் நம்பர் 1. அதாவது நீங்கள் ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா நம்பர் 1. ஓகேங்களா? 035. இந்த 035ங்கிறது இந்த மாதத்தில் எந்தெந்த நாளில் வந்து இந்த 035ங்கிற நம்பர் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். சரிங்களா? இதை நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த 035ங்கிற நம்பரு என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொண்டு வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த 035ங்கிற ஒரே ஒரு கான்செப்டை வச்சு தான். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி உங்களுக்கு என்ன மாதிரியான கணிப்பு வருது, எப்படி நீங்கள் கணிப்பு எடுக்கிறீங்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கணிப்புகளை வந்து ஒவ்வொருத்தரும் எடுப்பீங்க. ஒவ்வொருத்தர் சார்ட் கெஸ்ஸிங்கில் எடுப்பீங்க, ஒருத்தர் கால்குலேட்டர் ட்ரிக்கில் எடுப்பீங்க, கூட்டல் கழித்தல் முறை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட்டில் ஒரு நம்பர் மேலே ஏற்றி ஒரு நம்பர் கீழே இறக்கி அதில் பவர் பண்ணி எழுதக்கூடிய எண்களையுமே ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேஸ் பண்ணி விளாண்டுருக்கீங்க. அது அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் இப்போ சொல்லக்கூடிய மெத்தட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் காட்ட போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ட்டில், ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் சார்ட்டில் என்ன இடத்துல வந்து இந்த சைபர் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த இடம், அதாவது முதல் நாள் ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கும். அதாவது 5900 3 டிஜிட்டில் பார்க்கும்போது நமக்கு 900 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 900 அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் ரிசல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் விளையாடக்கூடியது அடுத்த நாள். ஓகேங்களா? அடுத்த நாள் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் தேதி 3, 4, 5 இந்த 5 நாளுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் வந்து 0, 3, 5ங்கிற நம்பரை ஆல் போர்டில் நீங்கள் 5 செட்டுங்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும். ஓகேங்களா? 5 செட்டு பயன்படுத்துகிற பட்சத்தில் 2ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்காது. பட் வந்து 3ஆம் தேதி உங்களுக்கு அந்த ரிசல்ட்டில் வந்து 0 இல்லை. ஓகேங்களா? 0 இந்த 3 இந்த 5 வந்து கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? அப்போ எந்த ரிசல்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் தேதி ரிசல்ட்டில் வந்து இந்த 3ங்கிற நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது. அப்போ 4ஆம் தேதி 3ங்கிற நம்பர் வந்து ஒரு 3 டிஜிட் ஸ்லாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் என்ன நம்பரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால்
3 0 5ங்கிற நம்பரை வந்து தொடர்ந்து 3 நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 5 செட்டு அல்லது 10 செட்டுங்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி நம்ம பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியில் உங்களுக்கு 3ங்கிற நம்பர் வந்து 3 டிஜிட்டில் வந்து உங்களுக்கு 3ங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த 3ங்கிற நம்பரை நீங்கள் அடுத்த நாள் பயன்படுத்தும் போது 277ங்கிற ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 277ங்கும் போது நீங்கள் 3 0 5ங்கிற நம்பரை பயன்படுத்துகிற பட்சத்தில் அன்றைக்கி வந்து வின்னிங் இருந்திருக்காது. ஓகேங்களா? அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதே 0 3 5ங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0ங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 0ங்கிற நம்பர் ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ 0 நம்பர் வந்துருச்சு. இப்போ அடுத்த நாள் எந்த நம்பர் நான் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். எந்த நம்பர் வந்துருச்சோ அந்த நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர். இப்போ 0 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 3 5 இருக்குது. அப்போ அந்த அடுத்த நாள் நீங்கள் என்ன ப்ளே பண்ணணும்னா 3 5ங்கிற நம்பரை வந்து ஆல் போர்டில் வந்து ஒரு 5 செட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் அடுத்த நாள் 7ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ 0ம் 5மே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 22226 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா முதல் நாள் 2 நாள் வந்து நமக்கு ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் கேப் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 22226ங்கிற அன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க 0 3 5ங்கிற நம்பரை. ஓகேங்களா? அன்றைக்கி வந்து வின்னிங் இருந்திருக்காது. பட் வந்து இன்னொரு மெத்தடில் நான் எப்படி வின்னிங் வருங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்த நாள் நீங்கள் ரிசல்ட்டில் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு நாள் கேப் விட்டுட்டாங்க. அன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து 0 3 5ங்கிற நம்பர் வந்து கேமில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்லேருந்து திரும்பவும் என்ன பண்ணணும்? நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 8 0ன்னு இருக்கும். அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா 2 போர்டில் வந்து உங்களுக்கு வந்து 0 அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? 2 போர்டில் 0 அப்படிங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துருச்சு. எந்த நம்பர் வந்துருச்சோ அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த நாள் பயன்படுத்தக்கூடாதுங்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த 0 8 0ங்கிற நம்பரில் வந்து இங்கே ஒரு 0ம் இங்கே ஒரு 0ம் வந்தனால அடுத்த நாள் என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் 0 3 5ங்கிற நம்பர்லேருந்து என்ன நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 3 5ங்கிற நம்பரை மட்டும் எடுத்து அடுத்த நாள் ஆல் போர்டில் 5 5 செட் அப்படிங்கிற மாதிரி கட்டும்போது அடுத்த நாள் என்ன ரிசல்ட் பாஸ் ஆகுது? 3 வந்து அன்றைக்கி ரிசல்ட்டில் வரல அப்படிங்கும்போது அடுத்த நாள் 2 5 வந்திருக்கு. ஓகேங்களா? ஏ போர்ட்லேயும் 5 பி போர்ட்லேயும் 5ங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ 5ங்கிற நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் நீங்கள் சிங்கிள் ஷாட்டாகவே 3ங்கிற நம்பரையும் 0ங்கிற நம்பரையுமே நீங்கள் எடுத்துக்கணும். இந்த 3 இந்த 0ங்கிற நம்பரை எடுத்து நீங்கள் விளையாடும்போது அடுத்த நாளில் 0ம் பாஸ் ஆகிருக்கு 3ங்கிற நம்பருமே பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து மெத்தடு. ஓகேங்களா? அடுத்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 777 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுத்ததுனால 0 3 5ங்கிற நம்பர் வந்து வரலை. சரிங்களா? 0 3 5ங்கிற நம்பர் வரல. ஓகேங்களா? அடுத்த நாள் என்ன பண்ணுறோம்? திரும்ப ஒரு நாள் கேப் விட்டுட்டாங்க. சரிங்களா? இங்கே எப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 226ங்கிற நம்பருக்கு கேப் விட்டாங்க. அதே மாதிரி இந்த நம்பர் இந்த இடத்துல கேப் விட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட் நாள் ரிசல்ட்டில் இந்த இடத்துல கேப் விட்டாங்க. ஓகேங்களா? அதே போல் 2 நாள் விளாண்டுட்டாங்கன்னா 3ஆவது நாளில் அந்த இடத்துல கேப் விடுறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கேப் விட்டுட்டாங்கன்னு அப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா 0 3 5ங்கிற போது திரும்பவும் பயன்படுத்தும் போது முதல் நாளில் 0ங்கிற நம்பர் பாஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேப் நம்பர்ஸை கொண்டு வராங்க. கேப் நம்பரை இங்கே கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்த நாள் வந்து 146ங்கிற நம்பர் வரும். அப்போ அன்றைக்கி நமக்கு ரிசல்ட் வந்து ஃபெயில்டு. அப்போ 468ன்னு வருது. அன்றைக்கி நம்ம 0 3 5ங்கிற நம்பரை பயன்படுத்துகிறோம், ஃபெயில்டு. ஓகேங்களா? அடுத்து 442ன்னு வருது. அன்றைக்குமே ரிசல்ட் ஃபெயில் ஆகுது. பட் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5ங்கிற நம்பர் 2 போர்டில் இந்த இடத்துலையுமே நமக்கு பிசி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பேட்டர்னில் கிடைக்குது. சரிங்களா? அதே போல் 5ங்கிற நம்பருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்த நாள் எந்த நம்பரை பயன்படுத்துவோம் அப்படின்னு பாருங்கள். 5ங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா அடுத்த நம்பர் வந்து 3ம் 0ம் பயன்படுத்துவோம். அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 வந்து அடுத்த நாளில் வின்னிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ 2 நாள் வந்துருச்சு. அப்போ 3ஆவது நாள் கண்டிப்பாக ஒரு கேப் வரும் இல்லைங்களா? அந்த 3ஆவது நாள் கேப் வந்து விட்டுறாங்க. அன்றைக்கி நம்ம ப்ளே பண்ணவே தேவையில்லை. அந்த நம்பர்ஸை நம்ம பயன்படுத்தவே தேவையில்லை. அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வந்துருச்சு. இந்த 0 இந்த இடத்துல வந்துருச்சு. அடுத்து ஒரு நாள் கேப் விட்டுட்டாங்க. ப்ளஸ் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண் வந்து இந்த 3 மட்டும்தான். அந்த 3ங்கிற நம்பர் வந்து அடுத்த நாள் பயன்படுத்துகிற பட்சத்தில் ஏ போர்ட்லேயும் 3 பாஸ் ஆகிருக்கு, சி போர்ட்லேயும் உங்களுக்கு 3 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ 0 3 5ங்கிற நம்பர் 3 நம்பருமே கேமுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டா நம்ம அடுத்த நாள் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக கேப் விழணும்
அப்படிங்கிறது இருக்குது. கேப்பில் இங்கே இந்த இடம் கேப் இருக்குது, இந்த இடம் பாருங்கள் கேப் இருக்கும். அதே போல் இந்த 2 இடம், இங்கே 3 இடம் வந்து கேப் இருக்குது. இங்கே 2 தடவை வந்ததுனால இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப், இங்கே ஒரு கேப் நம்பர், இங்கே ஒரு கேப் நம்பர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு கேப் நம்பர்ஸை வச்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்களை வந்து நம்ம பயன்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு நாள் வந்து 774ங்க நம்பர் கேப் விட்டாங்க. அடுத்த நாள் ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா 1912 அப்படிங்கிற நம்பரை வந்து ரெக்கவர் பண்ண முடியல நம்மளால். அன்றைக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், 035ங்கிற நம்பரை பயன்படுத்தியிருப்போம். ஓகேங்களா? அப்போ 035ங்கிற நம்பரை பயன்படுத்துகிற பட்சத்தில் வந்து என்றைக்கு ரிசல்ட் வந்திருக்கு, 23ஆந்தேதி ரிசல்ட் வந்திருக்கு. 23ஆந்தேதினா 2 நாள் கேப் விடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேருந்து திரும்பவும் ஃபார்முலாவில் கொண்டு வரணும். இப்போ 035ங்கிற நம்பரை ஆல் போர்டில் 5 செட்டு கட்டும்போது அன்றைக்கி நமக்கு 3ங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 3ங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்த நம்பர் எந்த நம்பர் பாஸ் ஆகணும்? இப்போ 3ங்கிற நம்பர் வந்ததுன்னு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா 0ம் எடுத்து 5ம் எடுத்து ப்ளே பண்ணுவோம். அடுத்த நாள் வந்து ப்ளே பண்ணுற பட்சத்தில் இங்கே வந்து அடுத்த நாள் வந்து 0ங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 0ம் நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு, இந்த 3ங்கிற நம்பருமே ரிசல்ட் வந்துருச்சு. சரிங்களா? இந்த 3ங்கிறதும் வந்துருச்சு, 0ங்கிறதுமே நமக்கு ரிசல்ட்டில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 தான். அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணோம்னா 10 செட்டுங்கிறத வந்து 20 செட்டு 30 செட்டுங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணுற பட்சத்தில் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கும். 5ங்கிறது 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 035ங்கிற ஃபார்முலாவுக்கு உண்டான மெத்தட்ஸ். ஓகேங்களா? என்றைக்கு ரிசல்ட்டில் உங்களுக்கு 3 டிஜிட் ஒரு நாளில் வந்து 3 டிஜிட் ரிசல்ட்டில் உங்களுக்கு வந்து 0, 3, 5 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துச்சுன்னா அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணோம்னா அதே 035ங்கிற நம்பரை எடுத்து ஆல் போர்டில் 5 செட்டு நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும். ஓகேங்களா? இதை விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ முந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 25ஆந்தேதி கார்னியா ப்ளஸ் வந்து ரிசல்ட் நடந்துச்சு. அதில் நம்ம கடைசி ரிசல்ட்டில் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 3955ங்கிற ரிசல்ட்டு. அதில் நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் வந்து இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் எண்கள் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 55, இங்கே 5, பிசியில் வந்து 5 வச்சுருக்காங்க. பிசியில் வந்து 5 வச்சதுனால ஏ போர்டில் வந்து 0 வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதே பேட்டர்ன் இங்கே என்ன சொல்கிறோன்னா இங்கேயுமே நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே பிசியில் 55 வச்சுருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 0ங்கிற நம்பர் வந்து ஏ போர்டில் கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நாளைக்கு ஏ போர்டில் 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்து விளையாடலாம். பிறகு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்ட்லேயுமே எடுத்து 3ங்கிற நம்பருமே விளையாடலாம். அப்போ நாளைக்கு வந்து சிங்கிள் ஷாட்டாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணக்கூடிய எண் வந்து 0ம் 3ங்கிற நம்பரை எடுத்து ஆல் போர்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? 03 30 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் நாளைக்கு எடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் ஒரு ஏபிபிசிஹெச்சில் ஒரு நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம இன்னொரு பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேட்டர்னே நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அடுத்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தா நமக்கு 279ங்கிற அடுத்த ஃபார்முலா நம்பர் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இந்த ஃபார்முலா நம்பரில் என்ன மாதிரியான ட்ரிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே சேம் மெத்தேடு தான். ஓகேங்களா? உங்களுக்கு என்னைக்கு வந்து 2ங்கிற நம்பர் வந்து ஒரு போர்டில் 3 டிஜிட் போர்டில் வந்து 2ங்க நம்பர் உங்களுக்கு வந்து வருதோ அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன விஷயம்னு சொல்கிறேன் பாருங்கள், கிளாரிட்டியாக சொல்கிறேன். 2ங்கிற நம்பர், 7ங்கிற நம்பர், 9ங்கிற நம்பர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆந்தேதியில் வந்து பார்த்திங்கன்னா 2ங்கிற நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? 3ஆந்தேதி 2ங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் பயன்படுத்தக்கூடிய நம்பர் ஆல் போர்டில் 2, 7, 9ங்கிற நம்பரை வந்து ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சியில் நீங்கள் வந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா இந்த ஃபார்முலா கூடிய இந்த 7ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆந்தேதி ரிசல்ட்டில் வந்திருக்கும். சரிங்களா? அடுத்த நாள் இந்த 7ங்கிற நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் 7ங்கிற நம்பர் நமக்கு ரிசல்ட்டில் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணணும்,
279ங்கிற நம்பரை திரும்பவும் எடுத்து விளையாடணும். ஓகேங்களா, 279ங்கிற நம்பரை எடுத்து திரும்ப எடுத்து விளையாடணும். அப்போ ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கும். இந்த 7மே 2 போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ 2ம் 7 நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, 2ம் 7 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண் வந்து இந்த 9 தான். சரிங்களா, இப்போ நமக்கு ஒரு கான்செப்டில் என்ன சொல்கிறோன்னா, இப்போ 7ங்கிற நம்பரும் வந்துருச்சு, 2ங்கிற நம்பரும் வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே அடுத்த நாள். ஓகேங்களா, அது அடுத்த நாள் திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2, 7, 9ங்கிற நம்பரை எடுத்து ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செட்டு கட்டும்போது கண்டிப்பாக அடுத்த நாளில் வந்து 7ங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, 7ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுக்கு ஒரு நாள் வந்து கேப் விட்டுருக்காங்க, ஒரு நாள் கேப். சரிங்களா, அடுத்த நாள் என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சரிங்களா, திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு நாள் கேப் விட்டுருச்சுன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ங்கிற நம்பர் எடுத்து பயன்படுத்தியிருப்போம், 7ங்கிற நம்பருமே பயன்படுத்தியிருப்போம், 9ங்கிற நம்பரையுமே எடுத்து ஆல் போர்டில் 5 செட்டுங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்தியிருப்போம். அப்போ அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாளுக்கு 2 போர்டில் உங்களுக்கு வந்து 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 2ங்கிறது உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 3 நாள் கேப் விட்டுருக்காங்க. இங்கே 3 நாள் நமக்கு கேப் விழுந்திருக்கு. ஓகேங்களா, அன்னைக்கு நம்ம 3 நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். இந்த ஏன் கேப் விடுறாங்க, அந்த இடத்துல நமக்கு என்ன வின்னிங் கிடைக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா, அப்போ கேப் விட்டுட்டாங்க. ஓகேங்களா, இப்போ 2 நம்பர் நமக்கு வந்துருச்சு, 2, 7 அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வருது. அப்போ கேப் விட்டாங்கன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் 2, திரும்பவும் 7, திரும்பவும் 9ங்கிற நம்பர் எடுத்து தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் 5 செட் எடுத்து அடுத்த நாள் பயன்படுத்துகிற பட்சத்தில் அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த 7 வந்து 3 போர்ட்லேயுமே பாஸ் ஆகிருக்கு, 777 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ அந்த 777 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ அதுலேருந்து விளையாடணும். அடுத்த நாள் எப்படி விளையாடணும்னா திரும்பவும் 2 ஒரு 5 செட்டு, 7 ஒரு 5 செட்டு, 9 ஒரு 5 செட்டு எடுத்து பயன்படுத்துகிற பட்சத்தில் அடுத்த நாள் ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கும், இந்த 7ங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு கேமில் வந்திருக்கும். சரிங்களா, அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப வந்து ஒரு 2 நாள் கேப் விட்டுருக்காங்க, திரும்ப ஒரு 2 நாள் கேப் விட்டுருக்காங்க. சரிங்களா, இந்த 2 நாள் கேப் விட்டுருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 நாள் கேப் விட்டாங்களா திரும்ப நம்ம ஆரம்பத்துலேருந்து திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும். என்ன விளையாடணும், கேப் விட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து 2ங்கிற நம்பர் எடுத்து பயன்படுத்துகிறோம், 7ங்கிற நம்பர் எடுத்து பயன்படுத்துவோம், 9ங்கிறதையும் பயன்படுத்துவோம். அப்போ முதல் நாள்லேயே 2ங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அப்போ முதல் நாள் 2 பாஸ் ஆகிடுச்சு. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், திரும்பவும் வந்து 2, 7, 9ங்கிற நம்பர் எடுத்து பயன்படுத்துகிறோம். அடுத்த நாள் பாருங்கள் 2ங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும். 2ங்கிற நம்பர் வந்து ஒரு போர்டில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அப்போ 2ங்கிற நம்பர் வந்துருச்சு, ரிப்பீட்டேஷனில் 2 வந்துருச்சு. அப்படிங்கும்போது அடுத்து நமக்கு வந்து என்ன நம்பர் வைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 9. அடுத்த நாள் நம்ம விளையாடும் போது 2ங்கிற நம்பர் வந்ததுனால அடுத்த நாள் விளையாடக்கூடிய நம்பர்ஸ் 2, 7, 9ங்கிற நம்பரை 5 செட்டு ஆல் போர்டில் வைக்க போகிறோம். அப்போ வைக்கும்போது என்ன கிடச்சிருக்கும், அடுத்த நாளில் 9ங்கிற நம்பர் வந்து வந்திருக்கிறதுனால அன்றைக்கி வந்து இந்த 9ங்கிற நம்பருக்கு வந்து நமக்கு பி போர்டில் வந்திருக்கு. அப்போ அன்றைக்கி பி போர்டில் வந்து நீங்கள் 5 செட்டு கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னா அது வின்னிங் ஆகிருக்கும், அது 10 செட்டு வச்சுருந்தீங்கனாலும் வின்னிங் ஆகிருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த க்ளூ நம்பர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ஒரு 3 நம்பர், இப்போ 2, 7, 9ங்கிற நம்பரை ஆல் போர்டில் ஒரு 5 செட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங்காக வந்துடும். டபுள்ஸு ட்ரிபிள்ஸ்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், இந்த 777 நம்பரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 226 சாரி ஃப்ரெண்ட்ஸ் 226ன்னு வந்துச்சு. 22 வந்து 2 போர்டில் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கேப் விட்டாங்க. ஓகேங்களா, ஒரு நாள் கேப் விட்டாங்க. அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் என்ன பண்ணுறோம், 2, 7, 9 அப்படிங்கிற நம்பர் எடுத்து திரும்பவும் பயன்படுத்துகிற பட்சத்தில் அடுத்த நாள் இந்த 7ங்கிற நம்பர் வந்து 2 போர்ட்லேயுமே உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, 2 போர்ட்லேயுமே பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ 7, 7ன்னு வந்துருச்சு. அடுத்த நாள் நம்ம என்ன விளாட்ணும், திரும்பவும் அடுத்த போர்ட்லேருந்து என்ன இருக்குது பெண்டிங் இருக்கோ அந்த நம்பர் எடுத்து விளையாடுவோம். 7, 2, 9ங்கிற நம்பர் எடுத்து பயன்படுத்துவோம். அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்கு, 2 வந்து சி போர்டில் வந்திருக்கு, 9 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்திருக்கு. அப்போ நமக்கு 2 போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ 9, 7, 2ங்கிற நம்பர் வந்துருச்சு. சரிங்களா, அடுத்த நாள் திரும்பவும் 9, 2ங்கிற நம்பர் வந்து 3 டிஜிட்டில் வந்ததுனால அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் எகெயின் வந்து 2ங்கிற நம்பரையும் 7ங்கிற நம்பரையும் 9ங்கிற நம்பரையும் எடுத்து 3 டிஜிட்டில் பே பண்ண வச்சதில் அடுத்த நாள் வின்னிங் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7ங்கிற நம்பர் வந்துருச்சு. சரிங்களா, அப்போ 7ங்கிற நம்பர் வந்ததுனால அடுத்த நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் 2, 7, 9ங்கிற நம்பர் எடுத்து ஆல் போர்டில் நம்ம ட்ரை பண்ணுற பட்சத்தில் இருந்து 9 உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். சரிங்களா,
இதுதான் வந்து பேட்டர்ன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்சம் லேட் பண்ணி சொல்லிட்டேன், சரிங்களா? அதனால் இப்போ 9ங்கிற நம்பர் நமக்கு வந்துருச்சு ரிசல்ட். அப்படிங்கும்போது அடுத்த நாள் நம்ம என்ன நம்பர் பயன்படுத்துகிறோம்னு பாருங்கள். 9ங்கிற நம்பருக்கு வந்ததுனால அடுத்த நாளுமே 2ங்கிற நம்பர், 9ங்கிற நம்பர், 7ங்கிற நம்பர் எடுத்து பயன்படுத்துகிற பட்சத்தில் 9ங்கிற நம்பரில் வந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ நாளைக்கு பேட்டர்னில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம எகெயினாக வந்து முன்னாடி நம்ம பார்த்தது இந்த டபுள் 5ங்கிற நம்பர் வந்து 5ங்கிற நம்பர் வந்தால் நம்ம அடுத்த நாள் என்ன விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 0, 3, 5 அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்னில் வந்து நமக்கு என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 வந்துருச்சு. 5க்காக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அங்கே 3003 3003ங்கிற நம்பர் எடுத்து ஏபிபிசிஎஸ்சியில் விளையாட சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போ நமக்கு இந்த பேட்டர்ன், இந்த 27 9ங்கிற பேட்டர்னில் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 279ங்கிற நம்பரில் வந்து 9ங்கிற நம்பர் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? இந்த 9ங்கிற நம்பர் வந்ததுனால நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணணும், 2 7 9 அப்படிங்கிற நம்பரை எடுத்து பயன்படுத்துகிறோம், கரெக்டுங்களா? 2 7 9ங்கிற நம்பரை எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். பட்டு நான் நாளைக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9 வந்ததுனால 2 7 9ங்கிற நம்பரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம்னு பாருங்கள். 03 30 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். போன நம்பரில் 035ங்கிற ஃபார்முலா மெத்தடில் வச்சு நம்ம என்ன நம்பர் எடுத்தோம்னு சொன்னால் நாளைக்கு கணிப்பில் 03 30ங்கிற நம்பர் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம், ஓகேங்களா? இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பேட்டர்னில் 9ங்கிற நம்பர் வந்ததுனால நம்ம அடுத்த நாள் என்ன நம்பரை ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 7 9ங்கிறத ப்ளே பண்ணுறோம், ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க நம்பர் வந்து 30, ஓகேங்களா? ஆல்ரெடி எடுத்து வச்ச நம்பர் வந்து 3ம் 0ம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2 7 9ங்கிற நம்பர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 302 307 309 இந்த நம்பருங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போடலாம். இந்த நம்பரை எடுத்து பாக்ஸ் போடுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 3 டிஜிட் வின்னிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த நம்பரை நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 3 டிஜிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ 2 ஃபார்முலாவில் கிடைச்ச நம்பருங்களை வந்து மேட்ச் பண்ணி நம்ம இந்த பேட்டர்னை வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கோம், ஓகேங்களா? நாளைக்கு எந்த மாதிரியான பேட்டர்னை எடுத்தால் 3 டிஜிட் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத நாளைக்கோட வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.